தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் யூடியூசர் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ், அதாவது சூப்பரான ஒரு இன்சூரன்ஸ். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வருஷத்துக்கு ₹20 மட்டும் நீங்கள் சேர்த்துனா போதும், உங்களோட விபத்து காப்பீட்டு தொகையாக ₹2,00,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது அப்படி ஒரு சூப்பரான ஒரு இன்சூரன்ஸ் தான். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அதாவது PMSBY அப்படிங்கிற இன்சூரன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டுக்கு ₹20 நீங்கள் ப்ரீமியம் செலுத்தினா போதும், உங்களுக்கு வந்து விபத்து காப்பீட்டு தொகை வந்து ₹2,00,000 கிடைக்கும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அதாவது PMSBY சொல்லக்கூடிய இந்த திட்டம். திட்டத்தில் சேர்றதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த திட்டத்துக்கு சேரக்கூடிய நபர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வயது முதல் 70 வயது வரைக்கும் இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது அரசுடமைக்கப்பட்ட வங்கியில் ஒரு சேமிப்பு கணக்கு இருக்கணும். அந்த சேமிப்பு கணக்கோட ஆதார் எண்ணை வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். இவ்வளோதான் இந்த தகுதியில் பார்த்தீங்க. இந்த தகுதியில் இருந்தால் போதும் எல்லாருமே இந்த ஸ்கீமில் சேர்ந்து விடலாம். இந்த ஃபார்மில் வந்து ஃபில்அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அட்ரஸ், அப்புறம் ஆதார் நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதுதான் தெளிவாக ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். இந்த படிவத்தில் ஃபில்அப் பண்ண வேண்டிய முக்கியமான இன்னொரு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட நாமினி நேம் வந்து தெளிவாக இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், அப்புறம் அவங்களோட முகவரி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆதார் நம்பர் இருக்கணும். இது எல்லாமே சரியாக இருக்கணும். சரியாக இந்த ஆண்டுக்கு ₹20 பணம் செலுத்தி இந்த பாலிசி எடுத்துக்கிட்டவங்க வந்து ஒருவேளை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து, அதாவது விபத்தில் இறந்தாலும் சரி, கைகால் ஊனம் ஏற்பட்டாலும் சரி, கண் பார்வை இழந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து விபத்து காப்பீடு தொகையாக வந்து ₹2,00,000 வந்து இந்த குடும்பத்துக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த படிவம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்திய அஞ்சலகத்தில் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அரசுடமைக்கப்பட்ட வங்கியில் வந்து இந்த படிவம் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதோட வெப்சைட் ஒன்று நான் அந்த லிங்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் கூட இந்த படிவத்தை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு கேட்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட அந்த போஸ்ட் ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டர்டையோ அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வங்கி மேலதிகாரிட்ட நீங்கள் கொடுத்தா போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக ₹20 வந்து உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் தந்துடுவாங்க. அந்த ரிசிப்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறீங்க. நீங்கள் இந்த ஆயுட்கால மெம்பராக இதில் சேர்ந்துடலாம். ஃபில்அப் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை போங்க. லிங்கை போகணுன்னு பார்த்தா அந்த ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதான் மந்திரியோட அந்த பீமா யோஜனாவோட அந்த லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் கிளைம் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். நமக்கு இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் தேவை, அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மொழிகள் வந்து அதில் காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில் இல்லாத பட்சத்தில் ஒரு ஏமாற்றம் தான். இருந்தாலும் சில மொழிகள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான மொழியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கிலீஷ், ஆங்கில மொழியை தேர்ந்தெடுத்துக்கலாம். தேர்ந்தெடுத்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகும். அதுக்கு ஒரு PDF கிடைக்கும். இந்த PDF படிவத்தை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த படிவத்தில் கேட்கக்கூடிய அந்த எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட அஞ்சல் அதிகாரிட்டையோ அப்படி இல்லாத பட்சத்தில் நேஷனல் அரசுடமைக்கப்பட்ட வங்கியிலேயே நம்ம இந்த படிவத்தை கொண்டு போய் கொடுத்து நம்ம ₹20 செலாங்கட்டியாச்சுன்னா போதும். நமக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து ப்ரீமியம் வந்து ₹20 தான். விபத்து நடக்கும் பட்சத்தில் அந்த விபத்து இழப்பீடு தொகையாக ₹2,00,000 வந்து சம்மந்தப்பட்ட அந்த பாலிசியாளர் கிடைக்கும். இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. நம்மளோட டீச்சராக தான் அந்த ₹20 அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே நடக்கக்கூடாது. சப்போஸ் ஒருவேளை நம்ம இந்த வாழ்க்கை சூழலில் எதுவும் நடக்கலாம். அப்படி நடக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து எடுக்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நன்றி, சந்திப்போம். நன்றி, வணக்கம்.